திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள்காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ, அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ, அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது, அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை, பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்கணத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இந்த தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உங்களுக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சத, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்ப நாம விருச்சிக ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதி. இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு சனி பகையே. உங்க ராசியில இங்க சனி இருக்காருன்னா அது வந்து பகை வீடு. ஒருவேளை இதே இடத்துல இருந்து வக்ரம் பெற்றிருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை அவர் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஏன்னா சனிக்கு நேர் ஆப்போசிட் அப்படிங்கிறது செவ்வாய் தான். அப்போ உங்க ராசி அதிபதி செவ்வாய், அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல நம்ம 2 வகையா பிரிக்கணும். சனி வக்ரமாக இருந்தால் ஒரு பலனும், சனி வக்ரம் இல்லாம இருந்தாலும் ஒரு பலனும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா வா வி ஆர் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா சனி வக்ரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சனி பகவான் 3 4 இருந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். நீங்க எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் அதுல வந்து ஜெயம் உண்டாகும், அதுல சக்சஸ். நீங்க எதை செஞ்சீங்கன்னாலும் அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காம அது போகவே போகாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது அதை வந்து மாற்றுவதற்கு உண்டானது, புதிய வரவுகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இடம் மாற்றமோ, ஒரு பொருள் மாற்றமோ, ஒரு வீடு மாற்றமோ, ஒரு சொத்துக்கள் மாற்றமோ, ஒரு வண்டி வாகன மாற்றமோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அவர் போய் 5ஆம் வீட்டுல இருந்து வக்ரமாகும் பொழுது குழந்தைகள் ரீதியாக ஒரு நல்ல பலன், குழந்தைகள் ரீதியாக ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் அது விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பது. அதே போல பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையை செழிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த வரன்கள் ஏற்படும். புதிய வரன்கள், நீங்க எதிர்பார்த்த வரன்கள், உங்களுக்கு உண்டான நீங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதற்குண்டான வரன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள், கசப்புகள் எல்லாமே விலகுவது. அடுத்தது 11ஆம் வீட்டை பார்க்கிறார். லாபங்கள் அதிகமாகிறது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அதுவே பாருங்க, உங்களுக்கு அடுத்தது 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு இடத்துல பணம் இருந்து லாக் ஆயிட்டு இருந்தாலும் கூட, ஏன்னா உங்களுக்கு வந்து 8ல குரு இருக்கும் பொழுது பண இழப்புகள், நகை இழக்கிறது, இல்ல நகை அடமானத்துல போறது இதெல்லாம் உண்டு. அப்ப சனி இந்த இடத்துல இருக்கும் பொழுது இழந்த பணத்தை உங்களால் மீண்டு எடுத்து கொடுப்பார். அல்லது ஏதாவது ஒரு புதிய பண வரவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது. இதெல்லாமே விருச்சிகத்துக்கு சனி வக்ரமாக இருந்தால் நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்ல அப்படின்னா இதெல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா. கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் சார்ந்த விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யுங்க. கூட பிறந்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரும். அதனால கூட பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
பல முயற்சிகள் செய்தாதான் ஒரு முயற்சி உங்களுக்கு ஜெயிக்கும். வீடோ இடமோ சொத்துக்களோ ஏதாவது விற்கிறது வாங்குற மாதிரி இருந்தா பல முறை யோசிச்சு பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு ஏமாற்றங்களோ பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 8ல குரு. அடுத்து அவர் 5ஆம் வீட்டிலேயே போய் இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ஜாதக ரீதியாக குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தவர் 7ஆம் வீட்டை பார்க்கிறதால கொஞ்சம் ரெகுலரா வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தா வரன் பாருங்க. புதிய வரன்கள் தேட வேண்டாம். புதுசா திருமணம் பண்றதுக்கு புதுசா இப்பதான் பொண்ணு பாக்குறோம், இப்பதான் புதுசா மாப்பிள்ளை பாக்குறோம் இந்த காலகட்டங்கள் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அந்யோன்ய குறைவுகளும் ஏற்படும். அதே போல 11ஆம் இடத்தை பார்க்கிறனால பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். இப்ப என்ன லாபம் என்ன வருமானம் வருதோ அதை அப்படியே கொண்டு போறது சிறப்பான விஷயமாக இருக்கும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல லாபத்துல ஒரு இடம் சார்ந்த பிரச்சனைகளோ ஒரு பணம் சார்ந்த பிரச்சனைகளோ அதிகமா வர்றதுக்குறான வாய்ப்புகளை காட்டுது உங்க ஜாதக ரீதியாக. சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு, சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவுகளை அப்படின்னு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக அதே போல உங்க கிரகங்கள் ரீதியாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக சிறிது மாறுபடலாம். மற்றபடி இறைவனை சரணடையும் பொழுது உங்க ஜாதத்துக்கு உண்டான இறைவனை வணங்கும் பொழுதும் தசாபுத்திக்குண்டான தெய்வங்களை வணங்கும் பொழுதும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.